ஏகேவோட குட் பேட் அக்லி இப்போ ரீசெண்ட் டைமில் அதுவும் புஷ்பா நெருங்கி வரையில் மைத்ரி மூவி ஃபில்ம் மேக்கர்ஸ்னாலே நிறைய நியூஸ் வந்து காது பட கேட்குறோம். மியூசிக் டைரக்டர் மாதிரி கமிட் ஆனது, அப்புறம் வந்து பொங்கல் ரிலீஸை நோக்கி எய்ம் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பார்க்குறோம். இதுக்கிடையில் வந்து லீக்ஸையும் வந்து அவங்களால தவிர்க்க முடியலையா, இல்லை அவங்களே தெரியாமல் லீக் பண்ணுறாங்களா, அவ்வளோ பர்ஃபெக்டான ஆங்கிள்லாம் வந்து யார் எடுத்து லீக் பண்ணுறோம் நமக்கு தெரியல. ஸோ வந்து குட் பேட் அக்லி பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக இதுக்கான விஷயங்கள் தான் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து ப்ரொடியூசர் பேசுகிறாரு, அடுத்த நாள் வந்து இவர் கார் ரேசிங் அந்த ஃபோட்டோ வருது, அப்புறம் லீக்கடு வருது. இப்படி தொடர்ச்சியாக வெறும் குட் பேட் அக்லியை பற்றியுமே பேசுகிறதான டாக் வந்து நிறையா இருக்குது. இது பார்க்கவும் நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சாரை பற்றி மட்டுமே ஒரு வாரம் பேசுகிறதுன்றது வந்து நல்ல விஷயமா இருந்துச்சு, நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அதில் ரொம்ப அட்டென்ஷனை கொடுத்தது வந்து இந்த படம் வந்து இந்த கொரியன் படமான சவுத் கொரியன் ஃபிலிமான த காப் த கேங்ஸ்டர் அந்த டெவில் நினைக்கிறேன். ஆர்டர் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில. இந்த படத்துக்கு மாதிரி வார்த்தைகள் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இதில் ஒன்றும் பெரிய குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால நம்பி சொல்கிறேன். இந்த படம் அந்த படத்தோட ரீமேக்காக இருக்கும் அப்படின்ட்டு எடிட்லாம் பண்ணி போடுறாங்க. ப்ளஸ் வந்து அவங்க வர்ற லீக் ஆகிற ஸ்டில்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் லுக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் அதோட ரிசம்பிளன்ஸ் மாதிரி இருக்குங்கிறதுனால வந்து நமக்கு அந்த வைப்பு தருது. ஓகே, இப்போ இந்த படம் பேர் தப்பாக சொல்கிறதுனால இங்கே யாருக்கும் தெரியாமல் போகிறதெல்லாம் இல்லை. ஏன்னா அது ஒன்று வச்சிருவோம். ட்விட்டரில் எல்லாருமே இதுக்கான எடிட் வந்து பார்த்துருப்பாங்க. அஜித் சாரோட பாட்டை போட்டு இது அஜித் சார் இப்படி இதில் இந்த படம் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு முன்னாடி இருந்தே அது வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஜெயில் சீக்வன்ஸ் வந்து எல்லாருமே எடிட்ல பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல வில்லன் உட்காந்துருப்பான், இவர் இறங்கி போவார், இந்த டான் அப்படின்ற ஒரு கேரக்டர் இது அஜித் சார் தான் பண்ணணும்னு சொல்லி பல ட்விட்டரில் வந்து டேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவே கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீவாட்ச் போட்டுட்டு இருக்காங்க அந்த படத்தை. அதனால எல்லாருக்குமே அந்த படம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை தெரிஞ்சிருக்கும். அது வந்து தனக்கு பிடிச்ச ஒரு ஐடல் இருக்காரு. இப்போ நான் வந்து ஒரு விஜய் ஃபேனோ ரஜினி ஃபேனோ இருந்தேன்னா இதில் நம்ம பொருத்தி பார்த்துக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த படம் அவங்க புதுசாக ட்ரை பண்ணுற ஏதாவது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது படம் வந்து ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ணிட்டு போகலான்னு தோன்றது அது நார்மல் தான். ஆனால் இது கன்ஃபார்ம் பண்ணப்படலை. இந்த படம் வந்து அந்த படத்தோட குட் பேட் அக்லி வந்து அந்த கொரியன் படத்தோட ரீமேக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு இருக்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அதோட ஒன்லைன் பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைக்கோ கில்லர் இருப்பான். அவன் வந்து ஒரு சிட்டியில் இந்த மாதிரி நிறைய மர்மமான முறையில் நிறைய பேர் கொண்டுகிட்டு இருக்கான். பார்க்குறவங்களாம் கொடுக்கலாம், கண்டமினி பார்க்குறவனா இல்லை, அவன் வந்து ஒரு வித்தியாசமாக கொள்ளுவான். எப்படின்னா வந்து நைட்டு வந்து இந்த லைட் இல்லாத இடத்துல வந்து இருட்டாக இருக்க இடங்களில் காரில் போயிட்டு இருக்கல வேணும்னே இடிச்சிருவான். முன்னாடி போகிறவங்க காரில் இடிச்சுட்டு வெளில வர்றவங்கள்ட்ட வந்து அப்படி தான் கொள்ளுவான். இந்த மாதிரி அவன் ரெகுலராக கொள்கிற இதில் வந்து அப்படி அந்த கேங்ஸ்டர் வந்து போயிட்டுருக்காரு, டான்லி போயிட்டுருக்காரு. அவரை எடுத்து கொல்ல ட்ரை பண்ணும்போது அவர் வந்து சண்டை தெரிஞ்சாள் கேங்ஸ்டரில். அவர் ஓப்பனிங் சீனே பயங்கரமாக, அவர் வந்து சண்டை போட்டு ஆனாலும் வந்து அவர் வந்து இடுப்பில் வந்து குத்திட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் உயிரோட தப்பிச்சுக்குவாரு. இப்போ வந்து அந்த கொலகாரனை தேடி போகிறார், அந்த சைக்கோ யாருங்கிற தேர்றாரு, ரிவர் தேர்றாரு. இது ஒரு பக்கத்தில் வந்து இன்னொரு போலீஸ் ஒருத்தர் இருக்காரு. அவரும் வந்து இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொட்டாகனிஸ்ட். அவருக்கும் இந்த கேங்ஸ்டர் அவருக்கும் கேங்ஸ்டர் கணேஷ்க்கும் வந்து ஒரு சண்டை போயிட்டு கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ அவருமே வந்து இந்த சைக்கோ இதுக்குள்ளே வர்றாரு. இவன் யார் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கையில் இவங்க அந்த போலீஸும் அந்த கேங்ஸ்டரும் வந்து சேர்ந்துக்கிட்டு அந்த சைக்கோ யாருங்கிறத தேடுறாங்க. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். ஓகேவா? இது வந்து ஒரு சீரியஸான ஒரு த்ரில்லர் படம் மாதிரி போகிற படம். இல்லை அந்த கேங்ஸ்டருக்கான ஒரு மாஸ் மூமெண்ட் இருக்குதான். ஆனால் முழுக்க முழுக்க வந்து அஜித் சார் வந்து இதுக்குள்ளே எப்படி உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதை இமேஜின் பண்ண முடியல. ஓகே, நான் பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, நீ இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ காரணம் சொல்கிறேன், நான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு 10 காரணம் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஏன்னா அந்த இமேஜ் வந்ததாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே இருக்கட்டும், அந்த படத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் எவ்வளோ டேட்டு போட்டிருக்காரோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு டேட்டு போட்டிருக்கிறாரு. அதில் ஒரு ஹோட்டல் ஃபைட்டு வருதா, அதே மாதிரி இதுலேயும் ஹோட்டல் ஃபைட்டு வருது. கொரியாவில் நடக்கிற மாதிரி இருக்குன்னு இவங்களும் கொரியா போனாங்களா சைனா போனாங்களான்னு தெரில. ஆனால் அந்த அதே மாதிரி டிராகன் டேட்டு எல்லாமே வந்து ஒரே மாதிரி இதாவது நான் நினச்சேன், சரி ரைட்டு சென்னைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுப்பாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற கேங்ஸ்டர் மாதிரி எடுப்பாங்க. இவர் அங்கேயே போய் எடுக்கிற மாதிரியான சீன்ஸ் தான் இருக்குது. அதில் இருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் சுனிலா இருக்கட்டும், பிரசனாவாக இருக்கட்டும், அவங்களுமே இருக்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. என்னன்னா கேரக்டர் மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாகவே எல்லாருமே மாறி இருக்கிறாங்க. அஜித் சாரும் உடம்பு இழைச்சிருக்கிறாரு, பிரசனா உடம்பு ஏற்றி இருக்கிறாரு, சுனில் ஒரு மாதிரி ஒரு காப், அவரு தான் எனக்கு தெரிஞ்ச அதில் காப்பா நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரு அந்த மாதிரியான லுக்கில் இருக்கிறாரு. எல்லாமே செட் ஆகும். இல்லை, இது நம்ம இமேஜின் படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கேங்ஸ்டர்னாலே இதெல்லாம் வந்து ஆட் ஆன் எலிமெண்ட்ஸாக வந்துடும். ஜெயிலு அந்த இதெல்லாம் வந்து இப்போ நீ நினைக்கிற மாதிரி இப்போ டாட்டோ போட்டாலே வந்து இதோட ரீமேக்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஜாப்பனீஸு, சவுத் கொரியா, கொரியன்னாலே சொல்கிறேன், மலேசியா, சிங்கப்பூர்,
அப்புறம் வேற என்ன இருக்கு இந்த மாதிரி அந்த சைடு ரொம்ப எல்லாமே டாட்டூ ஏசியனான ஒரு இதெல்லாம் வந்து இந்த கேங்ஸ்டர்ஸ்னாலே டாட்டூ போட்டிருப்பாங்க, எல்லாமே வந்துடும். ஸோ இதை மட்டும் வச்சு நம்ம சொல்லிட முடியாது. இன்னொன்று இவங்க வந்து ஜாலியான ஒரு ஃபன்னான கேரக்டராக இருக்குங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஹாப்பி தீபாவளி மாமே அது மாதிரிலாம் நம்ம அதான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா அது அப்படியே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆதிக்கோட கம்ஃபர்ட் என்ன, அவரோட ஸ்ட்ராங் என்னன்னா காமெடி அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை எதில் வேணால் சேர்க்கறது. என்ன மாதிரியான வெரைட்டி படம் பண்ணாலும் காமெடின்ற ஒரு விஷயத்தை சேர்க்கறது. தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நகைச்சுவை ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேரக்டராக அவருக்குள்ளே இருக்கு. நம்ம இந்த 3 நைட்லாம் பார்த்துருப்போம்ல, மாறி மாறி வருவார்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட பண்ணலாம். ஏன்னா இதுவும் கேங்ஸ்டர் படம் தான். அவர் எடுத்த மார்க் ஆண்டனி அதில் எப்படி டைம் மிஷினை கொண்டு வந்து காமெடியை சேர்த்து ஒன்று பண்ணாரோ, இது நமக்கு ஏற்ற மாதிரியான காமெடி தான் செட் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? இப்போ நான் சொன்ன தீம் வந்து எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது. இதில் நீங்கள் காமெடி கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் வந்து ஒரு சில அடாப்டேஷன்லாம் அதோட தீம் கிடாமல் பண்ணணும். நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன காமெடி ஹியூமர்லாம் வந்து அந்த படத்துலேயே சின்ன சின்னது இருக்குது, ஓகேவா? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதிக்கோட காமெடி ஜோனுங்கிறது வேற, ஓகேவா? நீங்கள் சொல்ற மாதிரி அந்த மாமே இதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் ஓகே வர்றது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதை ஒரு கேங்ஸ்டர் கணேஷ் மாதிரி ஒரு ரோலாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பே இல்லை. நான் ஏன் அதை ஸ்ட்ராங்காக நம்புறேன்னா அது தீமே வந்து ரொம்ப இன்டென்ஸான தீமு. இப்போ லியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட அடாப்டேஷன் தான். இப்போ பிளாக்னு ஒரு படம் ஜியோவோட படம் வச்சு அது வந்து கோஹியரன்ஸோட அடாப்டேஷன் தான். கம்ப்ளீட்டாக அப்படியே எடுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு தீம் என்னங்கிறத கெடாமல் பார்த்துக்கிட்ட படங்கள் ரெண்டும் சீரியஸான டோனில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இது வந்து அந்த சைக்கோ கில்லர் தேடி போகிறதுங்கிறது ஃபன்னாக காட்டுவாங்கங்கிறது நம்பிக்கையே இல்லை. அது ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும்னு நான் சொல்ல வரல. ஆக்சுவலாக நான் சொன்னது ஃபேன் தியரி தான். இப்படியும் இருக்கலாம். ஒருவேளை அதை அப்படியே அடாப்ட் பண்ணி நானும் இன்டென்ஷனாக எடுக்கிறேன்னு ஒரு வேலை எடுத்துருந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஆக்டரையும் அஜித் சாரையும் கம்பேர் பண்ணி வரும்போது கூட கொஞ்சம் ரிலேட்டபுளாக தான் இருக்குது. ஆமாம், இவங்க இந்த கேரக்டர் இவர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது. ஒருவேளை அப்படி கூட பண்ணலாம். அஜித் சாரோட கேரக்டர் மட்டும் யோசிச்சு பார்க்குறீங்க, ஒரு மாசான ஹீரோய்க்கான ஒரு இதுக்கு மட்டும் பொருத்தி பார்க்குறதுனால அப்படி தோணுது. நீங்கள் மற்ற கேரக்டர்ஸோட ரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் வந்து அதோட அடாப்டேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணும். எனக்கு ஏன் ஸ்ட்ராங்காக தோணுது அப்படின்னா அந்த ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேணும். நீங்கள் சும்மா அந்த சைக்கோங்கிற வந்து பவர்ஃபுல்லான ஆளே கிடையாது. இந்த கேங்ஸ்டருக்கு வந்து எல்லா பவரும் இருக்குங்கிறப்போ அந்த போலீஸ்க்குமே இருக்குங்கிறப்போ எல்லாரும் பயப்படுவாங்க. அவன் வந்து எப்படி மிஸ் ஆகுறாங்கிறதே வந்து அவனும் வந்து ஒரு கேரக்டர் வைஸாக வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கும். நான் சொல்கிறது ஒரு மூவியில் அவனுக்கு என்னென்ன இருக்குது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறத சொல்ல, ஒரு கேரக்டரா என்ன இருக்கு, அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கணும், ஒரு கேங்ஸ்டர் ஒரு போலீஸ்லேருந்து மிஸ் ஆகுறான் அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது இது வந்து ஒரு மாஸ் ஹீரோ படங்களில் எடுத்துகிட்டு வரும்போது இதை எப்படி இது பண்ணுவாங்க? நீங்கள் அஜித் படம்னாலே வந்து வில்லனாலே வந்து பவர்ஃபுல்லான ஆள் எதிர்பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு சைக்கோவாக ஒருத்த வில்லன் இருக்கான், அவனை தான் அஜித் வந்து அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் தேடி போகிறாரு அப்படிங்கிறதே வந்து இங்கே உள்ள மக்களுக்கு வந்து அந்த காமெடிக்கான ஒரு இதை அந்த கதைக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த நம்பகத்தன்மையும் போயிடும், ஓகேவா? அதனால் எனக்கு ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு சீரியஸான படங்கள் எடுக்கிறதுக்கு நான் ஒரு மாஸ் ஹீரோ அஜித் சார்னா நான் வந்து யாரை தேடி போவேன்னா இந்த மாதிரி அடாப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சீரியஸான படங்கள் பண்ணால் ஆளை தேடி போவேன். ஆதிக்கிட்ட நான் ஏன் போகணுங்கிற ஒரு காரணம் இருக்குது, ஓகேவா? அப்போ ஆதிக்கு வந்து மார்க் ஆண்டனி பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி லவுடராக ஒரு ஃபன்னான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி இதுக்கு தான் போவேன் அப்படிங்கிறது இதான் வந்து உண்மை. இப்போ ஒருத்தரால் இதான் பண்ண முடியும்னு இல்லை, யார் வேணா என்ன முந்தைய படங்கள் வச்சு தானே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், இப்போ நான் வந்து அஜித்னா இப்போ நான் வந்து பாலா கிட்ட போய் அர்ஜுன் ரெட்டி பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? அவர் பண்ணாரே, பட் முடியல. இல்லை சொல்கிறேன், அது தப்பான சாய்ஸ் வந்து எடுக்க மாட்டேன், ஓகேவா? இப்போ இந்த படத்தை இதோட அந்த ஆரிஜின் அதோட தீம் கெடாமல் பண்ணணுங்கிறதுக்கு நான் எத்தனையோ ஆட்கள் எனக்கு சாய்ஸ் நிறைய இருக்குங்கிறப்போ ஆதிக்கிட்ட போகிறதுக்கான காரணம் என்ன? அப்போது இங்கே வந்து நம்ம வித்தியாசமாக எதிர்பார்க்குறோம், ஆதிக்கோட ஃப்ளேவரில் நம்ம எதிர்பார்க்குறோன்னா இந்த தீம் வந்து இதுக்கு செட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உள்ள அதை புல் ஆஃப் பண்ணிட்டாருன்னா உண்மையிலேயே அது இருக்குங்கிற பட்சத்தில் வந்து பயங்கரமாக இருக்கும். இல்லைனா அதுக்கான ஒன்லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு கதைக்களத்தை தொடாமல் அந்த ஒன்லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே மாற்றி எடுக்கலாம் இல்லையா? ஒன்லைனா கூட வந்து அது அப்படி எடுத்தால் முழுசாக எடுங்க, இல்லைனா எடுக்காதங்கிற. இல்லை, எடுக்காதன்னு சொல்ல, ஆதிக்கோட ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் இதில் வரும்போது அந்த கதையோட தீம் வந்து ஈஸியாக டைல்யூட் ஆயிரும். ஸோ வாய்ப்பே இல்லைங்கிறது நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஒருவேளை இருந்துச்சு உண்மையாக இதோட அடாப்டேஷன் தானா என்னை திரும்ப அடிக்கக்கூடாது, நான் ஒரு அசம்ஷனில் தான் சொல்கிறேன். ரைட்டு. இப்போ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆடானாக இருக்கிறது வந்து ஜிவி பிரகாஷ். டிஎஸ்பி இருந்தார், பட் அவங்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் சில பிரச்சனை, மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அதனால் வந்து விலைக்கு இருக்காங்க அப்படின்ற சொல்கிறாங்க, இல்லை அவரே விலகிட்டாரு அப்படின்றதும் சில இது இருக்குது. இப்போ ஜிவி வந்து கன்ஃபார்மாக அப்படின்ற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்க வகையில் அவர் ஃபோட்டோ கீழே ரசிகர்கள்லாம் சார் ஜிபியூ சம்பவம் பண்ணுறோம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் தெரிவிக்க விடணுன்னே, ஆமாம் என் கெரியர் பெஸ்ட்டாக இருக்கும், கெரியர் பெஸ்ட் ஆந்தவேன்னு போட்டிருந்தாங்க. ஆமாம், அதில் பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, இப்படி தான் வந்து இவன் வந்து செய்கிறோன்னு சொன்னார் வலிமையில்,
செய்யணும்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? செய்யறோம், தரமான சம்பவம் சொன்னாரு, டபுளா இருக்கும் அதெல்லாம் சொன்னாரு. ஆனா அது அந்த ப்ராமிஸ் காப்பாத்த அப்படின்னு. இது ஒவ்வொருத்தவங்களும் இல்ல அங்க வேற பிரச்சனை. மியூசிக் டேரக்டர் 2 பேர் 3 பேர் அது என்ன பிரச்சனைலாம் தெரியாது, ஓகேவா? அவங்க வந்து சொல்றது வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸ், நான் நல்லா பண்ணிடுவேங்க எனக்கு நம்பிக்கை இருக்கிற அதோட வெளிப்பாடு தான். இதை வந்து நம்ம அதை வச்சு நம்ம ரொம்ப எதிர்பார்க்கவும் தேவையில்ல. அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி சொன்ன மாதிரி வரலன்னு நம்ம புலம்புறதுக்கான தேவைகள் இல்லை. ஏன்னா அவரோட கரியர் பெஸ்ட்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது வந்து 1000ல் ஒருவன். உண்மையிலே அதை கேட்கும்போது உண்மையிலே கரியர் பெஸ்ட்டா இருக்கும். பட் அதை தாண்டி ஒன்று கொடுக்க போறாரு அப்படின்றது தான் இப்போ மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்பு. கரியர் பெஸ்ட்னு ஒன்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். உங்களுக்கு வந்து 1000ல் ஒருவன் தோணுச்சுன்னா எனக்கு வந்து இல்லை, அது நமக்கு தோன்றது. நான் சொல்றேன், அவரே சொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. அவர்கிட்டே நீங்கள் போயிட்டு உங்கள் கரியர் பெஸ்ட்னு சொன்னால் இல்லை என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. பட் அவர் இத்தனை காலங்கள் சொல்லிட்டு வந்தது என்னோட கரியர் பெஸ்ட் எனக்கு நல்லாவே தெரியும், அது 1000ல் ஒருவன் அப்படின்ட்டு. இல்லை, அவர் அதுக்கு அதிக எஃபர்ட் போட்டுருக்கலாம். இல்லை அதோட அதிகமாக எஃபர்ட் கூட இப்போ ரீசெண்டாக அதை தான் சொல்கிறேன். அதை தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. சார் நீங்கள் இத்தனை வருஷம் 1000ல் ஒருவன் சொன்னீங்க, இப்போ அதை விட கரியர் பெஸ்ட் ஒன்று தர போறீங்கன்னா அப்போ குட் பேட் அக்லியில் என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ்க்கு வரும், என்ன மாதிரியான சாங்ஸ் தர போறீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லை. அவர் வந்து செக்ஷனாக பிரித்து வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஜான்ரா ஃபிலிமுக்கு இது கரியர் பெஸ்ட்டு, மாஸ் ஹீரோ படங்களை போட்டு இந்த மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. இல்லை நீ சொல்லு, இவர் வந்து ஒரு மாஸ் படத்துக்கு வந்து சூப்பராகவே போட்டாரு. விஜய்க்கு போட்டிருக்காரு, தெரி படத்தில் போட்டார், தலைவால போட்டிருக்காரு, அதோட பயங்கரமாக பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். ஆமாம், இது சூரியரை போட்டிருக்கு, நேஷனல் அவார்டு வாங்கினாரு. இல்லை நான் சொல்றது மாஸ் ஹீரோ கமர்ஷியல் படத்தை சொல்கிறேன். சூரியரை போட்டார் அந்த மாதிரி கிடையாதுல்ல. இப்போ வந்து அவர் வந்து மாஸ் ஹீரோ படங்கள்னு இப்போ அஜித், விஜய், ரஜினின்ட்டு அந்த லெவலுக்கு ஒரு ஹீரோ வந்து இவங்க அட்டம்ப்டெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். அவங்களா தான் இருப்பாங்க. கதைகள் மட்டும் கொஞ்சம் வேறையாக இருக்கும். இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டடாக வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு இருக்கும். இப்போ அனிருத் வந்து லியோவையும் ஜெர்ஸையும் கம்பேர் பண்ண முடியாது அனிருத்தோட மியூசிக்கில், ஓகேவா? ஒரு ஜெயிலரையும் லியோவையும் கம்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி வேணால் அவர் யோசிச்சு சொல்லியிருக்கலாம். ஒரு மாஸ் ஹீரோ படத்தில் கெரியர் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். 1000ல் ஒருவனோட நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க, நல்லா இருந்துச்சுன்னா நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க. அவர் நல்லாவே போட்டிருக்கட்டுமே, அது ஏன்னா அது சப்ஜெக்டிவாக தான் வந்து மாறும். நீங்கள் வந்து இதையும் கம்பேர் பண்ணவே தோணுது. அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் சொல்லுவார். டிஃப்ரெண்ட் ஜானரில் கரியர் பெஸ்ட் அப்படி வேணா நம்ம அசீவ் பண்ணிக்க வேண்டியது. அதையுமே இப்படி படத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் நம்ம பேசினாலும் அடுத்து வந்து ரேசிங்கில் வந்து கலந்துக்க போகிறாரு. அதுதான் இப்போ 2 நாளாக ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. துபாயில் நடக்கக்கூடிய F1 ரேஸில் வந்து கலந்துக்க போகிறாரு. அதுக்கு இப்போ பார்சிலோனாவில் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. அதுவும் F1 ட்ராக். ரேஸை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கும் தெரியாது. இது நம்ம சேகரிச்ச தகவல் மட்டும்தான். இப்போ அதில் என்ன சொல்லிட்டு என்ன சேகரித்து சோஷியல் மீடியா இவரு சித்ரா அரவிந்தன் கொடுத்த தகவல்கள். நேற்று உனக்கு கொடுத்தாரு, எனக்கு இன்னைக்கு தந்தாரு. இந்த மாதிரியான சேகரிச்செல்லாம் சொல்லலை, சேகரிச்சேன்னா சேகரித்து வச்சிருந்ததுல இருந்து நான் சேகரித்தேன். சரி, ரைட்டு. இதுதான் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதில் வந்து அவரோட லுக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. குட் பேட் அகலியில் வந்து இந்த மாதிரியான லுக்ஸ்லாம் தான் இருக்கு. ஒரு சார்மிங்காக இருந்தார், ரொம்ப டயர்டாக இருப்பார். மற்ற இதெல்லாம் முன்னாடி பார்க்கும்போது இதில் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக கொஞ்சம் பழைய இதில் வந்து இந்த பில்லா டைம் மங்காத்தா டைமில் பார்த்துருப்போம் அந்த அஜித். இதுதான் உனக்கு என்ன ஹாப்பினஸ் கொடுக்கும்? பணமா, சாப்பாடா, இல்லை எதாவது போகணுமா, கார் ரேஸ் அப்படின்ற மாதிரி அவர் பண்ண விஷயம்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அவர் ரேசிங் போகும்போது மட்டும்தான், இல்லை ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் அவரை வந்து அஜித் சாராக நம்ம பார்க்க முடியுது. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் ஃபேன்ஸ் மீட் பண்ணாலும் ஒரு மாதிரி சட்டிலாக காமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தானே அடக்கி வச்சுக்கிற ஒரு ஆள் மாதிரி தெரியுது. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தான் அவர் ரொம்ப ஜாலியாக எக்ஸ்பிரசிவா இருக்க மாதிரி. ஆமா, அது அவரா இருக்காரு, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ஷாலினி மேமும் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்லாம் அப்பப்போ அவரை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப ஹோல்சமாக ஃபீல் ஆகுது அவரோட லைஃப். ஆனால் எல்லாரும் ஒரு டூர் போகும்போதோ இது போகும்போதோ வந்து நம்ம போக முடியலையன்ற ஒரு ஏக்கம் இருக்கும் மற்ற ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது. பட் அஜித் சார் போனால் மட்டும் தான் மனசு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து அஜித் சார் ஃபோட்டோ பார்க்கும்போது மட்டும்தான் தோணுது. அது இப்போ ரேசிங் போகும்போதும் தோணுது. அஜித் சாரோட ஃபஸ்ட்டு ரேசிங் எப்போ அப்படின்னா 2003 BMW. அதுக்கப்புறம் சென்னையில் நடக்கும்போதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த டைமில் மங்காத்தாலாம் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை ரேசிங் வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ரேசிங் வந்து பண்ணியிருக்கிறாரு. மார்க்கோவில் F2 அதில் வந்து ரேஸ் ஓட்டி இருக்கிறாரு. இப்போ இந்த 2 தான். அதுக்கப்புறம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக நம்ம படம் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லி அது பண்ணியிருக்கிறாரு. பில்லா 2 டைம்லலாம் வந்து இங்கே சென்னையில் நடக்கும்போது ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ காம்படிட்டர்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஈக்குவலாக படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அவரும் போயிட்டாரு, பொறுமையாக பண்ண வேண்டியதான். வருத்தத்தை இங்கே பதிவு பண்ணுறேன். இல்லை
அவர் எப்போ படங்கள் அந்த ரொம்ப போட்டி அப்படின்னு யோசிச்சிருந்தாலும் அவருக்கான லைஃப் அவருக்கான ஹாப்பினஸ் வந்து அவர் தனியாக பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதனால் அது பெருசாக தெரில. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி தன்னை தானே ரெடி பண்ணிக்கிட்டு ரேஸ் வந்து இப்போ துபாயில் ஓட்ட போகிறாரு. ஆனால் இப்போ அதுலேயே என்ன ஓடி போயிட்டுருக்குன்னா அது F1 F2 F சீரிஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதில் எதில் ஓட்ட போகிறாரு அப்படின்ற தகவல் வரல. அவருக்கான கார் பார்த்தீங்கன்னா ஃபெராரி, அதில் வந்து அஜித் குமார்னு பேர் போட்டு தமிழ்நாடு லோகோலாம் போட்டு நமக்கான பெருமையை சேர்த்து. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அஜித் சார் ஓட்டுற ரேஸ்லாம் எதில் பார்க்குறீங்க? நான் ஃபோட்டோ மட்டும் தான் பார்க்குறேன். எதில் பார்க்குறீங்க எல்லாரும்? நான் பார்த்ததெல்லாம் இல்லை. இல்லை, எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். இதில் சோர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். ஆமாம், எதுலையாவது டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா பார்க்குறோம், இல்லை ஜியோ சினிமா அந்த மாதிரி இதில் போட்டிருந்தா கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்படி அஜித் சாரை பற்றின பல விஷயங்கள் வந்து ஒரு வாரமாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது வந்து ஃபேன்ஸுக்கும் சரி, விடாமுயற்சி அப்டேட் வரலன்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கும் சரி, இது வந்து மன நிறைவாக வந்திருக்கு. ஆனால் இன்னும் விடாமுயற்சி என்ன நிலைமையில் இருக்குது, என்ன நிலுவையில் இருக்குன்றது யாருக்கும் தெரியல. ஏன்னா இவங்கள அடுத்தது அப்டேட் விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் தான் ஷூட்டு நாங்கள் முடிச்சுட்டு அடுத்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. சொல்லுவீங்க, அது நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லும் போதே அப்புறம் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. இல்லை, அவரு தான் பட்டுன்னு இழுத்தாரு. எனக்கு அதுலேயே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஷூட் இருக்கு பட்டு அப்படின்னு சொல்லும்போது ரைட்டு பொங்கலுக்கு இல்லை அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக பொங்கலுக்கு வந்தால் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சியோட குட் பேட் பொங்கல் வந்து மிஸ் ஆச்சுன்னா May 1க்கு இழுத்துட்டு போயிடுவாங்க, பர்த்டேக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. தெரில, எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சியை விட குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் வந்துடுச்சுன்னா ஒரு ஹிட்டா அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் விடாமுயற்சி வந்துச்சுன்னா அது ரேஸ் ட்ராக்ல இருந்துட்டு அந்த ரோட்ல இருந்து திரும்ப அங்கே நடு ரோட்டு போகணும் ஷூட் பண்ணுறதுக்கு. வேணாம், இல்லை எனக்கு தெரிஞ்சு முடிச்சிட்டாங்க. அஜித் சாருக்கான போர்ஷனாக முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 பேட்ச் ஒர்க் வச்சு அடுத்து எடிட்டு போயிடும். டப்பிங்லாம் நடந்துச்சுல, ஃபோட்டோலாம் பார்த்துருப்போம். அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா. இந்த ஷூட்டிங் முடிஞ்சு இதுவும் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இது 2 கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் வராது. ஃபஸ்ட்டு குட் பேட் அக்லி வந்துட்டதுக்கப்புறம் எனக்கு விடாமுயற்சி வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் பேசுனதில் வந்து முக்கியமான பேசின விஷயம் வந்து இந்த படம் வந்து அந்த கொரியன் படத்தோட அடாப்டேஷன் அப்படின்றது தான். உங்களுக்கு அப்படி தான் இருக்குமா, இல்லை வந்து அப்படி தான் இருக்கணுமா, இல்லை நீங்கள் வேறு மாதிரி எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நாங்கள் பேசினதில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வந்தாலும் அதை நோட் பண்ணி சொல்லுங்கள். என்ன எதுன்றதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் குறித்து சந்திக்கிறோம். அண்டில் உங்களை ஓகே டாட்டா, பை பை.